உலக வரலாற்றில் ஒரு மனிதன் உயிரோடு எழுந்து இன்று வரை உயிரோடு இருக்கிறார்னா ஜீசஸ் மட்டும்தான், வேற யாருமே இல்லை. உலக வரலாற்றில் ஒரு ஆணும் பெண் இணையாமல் ஒரு கண்ணின் வயிற்றில் பிறந்த மனிதன் இயேசு கிறிஸ்து தான். ஒரு மனிதனாக பிறப்பதற்காக ஒரு பெண்ணை தெரிவு செய்தார். அந்த பெண்ணிடம் மூலம் ஆண் பிறக்க வேண்டும். ஆனால் அந்த ஆண் இல்லாமல் தேவ கிருபையினால், தெய்வ வல்லமையினால், பரிசுத்தாவின் வல்லமையினால் ஒரு அந்த ஆண் மகன் பாடுள்ள மனிதனாய், தாவீது சொன்ன பிரகாரமாய் ஏசாயா 51 என் தாய் என்னை பாவத்தில் தந்தரித்தார். உலக பிரகாரமாய் அனைத்து சூழ்நிலையிலும், உலகத்துடைய அனைத்து சூழ்நிலையிலும் ஒரு பரிசுத்தமான வாழ்வை வாழ்ந்து இந்த உலகத்தில் உள்ள சர்வலோகத்தின் பாவங்களிலிருந்து மனுஷனை மீட்டுக் கொள்வதற்காக, தன்னை சொந்த ஜீவனை கொடுப்பதற்காக இயேசு கிறிஸ்து உலகத்திற்கு வந்தார். அந்த மனிதன் நம்மை போல பாடுகளை ஏற்றுக்கொண்டு மரித்தார், பிழைத்தார். அவரை அன்னைக்கு இருக்க இப்போ ஒரு சர்ச்சை ஆரம்பிச்சிட்டாங்க. சர்ச்சை ஆரம்பிச்சதால கொஞ்சம் பேர் சாராயம் குடிக்கிறத விட்டுட்டாங்க, கொஞ்சம் பேர் பிட்பாக்கெட் அடிக்கிறத விட்டுட்டாங்க, கொஞ்சம் பேர் கஞ்சா அடிக்கிறத விட்டுட்டாங்க. அதனால சாராயம் பிட்பாக்கெட் அடிக்கிறவங்களுக்கு என்ன கஷ்டம், வருமானம் குறைஞ்சு போகுது. அப்போ இந்த சர்ச்சை ஆரம்பிச்சவங்களை அவங்க என்ன பண்ணுவாங்க, சொல்ல பண்ணுவாங்க. முன்ன கீழ் ஜாதி மக்கள் மேல் ஜாதி மக்களுக்கு கீழே இருப்பாங்க, சொல்றதை செய்வாங்க, அடிமைப்படுத்தாங்க, உணவு கொடுக்க மாட்டாங்க. ஆனா அந்த கீழ் ஜாதி மக்கள் வாழ்க்கையில் உயர்வு பெறப்போ மேல் ஜாதி மக்களுக்கு இணங்க மாட்டாங்க. அப்பதான் அது அங்க எதிர்ப்பு வருது. பொதுவாக கிறிஸ்தவத்துக்கு எதிர்ப்பு இப்படிதான் வரும். ஒரு மக்கள் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை போறான். அந்த விடுதலை பெறுகிற மனிதனை பார்த்து ஏன் நீ விடுதலை பெற, ஏன் நீ மக்களுக்கு விடுதலை கொடுக்குற, அதனால அங்க போராட்டம். இந்த போராட்டங்கள் அப்படிதான். எப்படின்னா, ஒரு முன்னாள் தேர்தல் அதிகாரி ஜேஷன், தமிழகத்தை சேர்ந்தவர், இந்தியாவுடைய தலைமை தேர்தல் அதிகாரி சேஷன். அவர் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. அதனால அவர் ஜனாதிபதி எலெக்ஷன் இருந்தார். ஆனால் ஜனாதிபதி எலெக்ஷன்ல மக்கள் ஓட்டு போடலை. ஒரு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுக்கு ஓட்டு போடல. அவர் தலைமை தேர்தல் அதிகாரியா இருக்கிறப்போ ஒரு நாள் வட இந்தியாவில் அவரும் ஒரு துணைவியாரும் கார்ல போனாங்களாம். தோப்புகள் இருக்கும் அங்கங்க தோப்புகள். நான் டெல்லியிலிருந்து தாஜ்மஹால் போயிருக்கேன். டெல்லியிலிருந்து தாஜ்மஹால் போற வழியில ஒரு தோப்பு இருக்கு, இருந்துச்சு நிறைய தோப்பு. அங்கங்க கொய்யா விட்டாங்க, கொய்யா பழங்கள். நான் ஒரு இடத்துல கொய்யா வாங்கி சாப்பிட்டேன். நாங்க போன குரூப்பா கொய்யா வாங்கணும். கொய்யானா நம்ம ஊர்ல எல்லாம் அப்படி கொய்யா அவ்வளவு டேஸ்ட். வெட்டினா தண்ணி ஊத்துது. இப்போ நம்ம ஊர்ல தர்பீஸ் விட்டா தண்ணி ஊத்துதுல, கொய்யால தண்ணி வராது. ஆனா அந்த கொய்யால தண்ணி ஊத்துது, அவ்வளவு டேஸ்ட் அந்த கொய்யா. அங்கங்க தோப்புகள், அதே மாதிரி தோப்புகள் இருக்கு. அந்த தோப்பு அவரை பார்த்துக்கிட்டே போறாரு. போறப்ப அதுல தூக்கணாங்குருவி பார்த்திருக்கீங்களா? தூக்கணாங்குருவி பார்த்திருக்கீங்களா? ஒரு சிலர் பார்த்திருக்கீங்க. குருவி கூண்டு தொங்க விட்டுருக்கும் மரத்துல நீளமா, அதுக்குள்ள குருவி இருக்கு. அதுல குருவிகளுடைய சத்தங்கள். ஒரு தோப்புல இருந்து அவங்க காய் வாங்குறாங்க. காய் வரப்ப அந்த குருவிகளுடைய சத்தம். அது ஒரு மாந்தோப்பு. அந்த மாந்தோப்புல போய் அந்த ஒரு தூக்கணாங்குருவி கொடு, அந்த குருவி கூண்டோட குருவியை கொடு, குஞ்ச கொடுன்னு அவருடைய வேலைக்கான அவருடைய பிஏ செக்யூரிட்டி ஆஃபீஸரை கூப்பிட்டு ஒரு 50 ரூபா கொடுத்து போய் வாங்கிட்டு வராங்கிறார். அங்க ஒரு பையன் நிற்கிறான். அங்க ஒரு பையன் நின்று அதுக்கு வாட்ச்மேனா இருக்கான். அவன்கிட்ட போய் 50 ரூபா கொடுத்து ஒரு குருவி கொடுக்கணும்னு கேட்கிறாங்க. தர முடியாதுங்கிறான். பெரிய ஆபீசர், யாராங்க தர பிரயாணம். இந்த ஆபீசர் ஜேஷனே இறங்கி போனார். 500 ரூபா கொடுத்தாரு. 50 ரூபா இல்ல 500 ரூபா நோட்டை எடுத்து கொடுத்து இப்போ கொடுறாருனாரு. 500 ரூபா இருக்குது சார், நீ 50,000 கொடுத்தாலும் தர முடியாது சார். எதுக்கு தர முடியாது சார்? அந்த கூண்டு உள்ள குஞ்சு இருக்கு சார். அந்த தாய்ப்பறவை இறையை தேடி வெளியே போயிருக்கு. போயிருக்க தாய்ப்பறவை திரும்பி வரணும். அந்த குஞ்சை தேடுன்னு அதுக்கு என்னங்க பதில் சொல்றது? ஒரு 500 ரூபா வாங்கிட்டு நான் குஞ்சை கொடுத்தா இப்ப இந்த குஞ்சுக்கு தாய் கிடைக்காது, தாய்க்கு குஞ்சு கிடைக்காது. என் கூண்டுங்கதான் இருக்குது, 100 கூண்டு இருக்கு. இதுல ஒரு கூண்டை அவுத்து கொடுத்துட்றேன். 100 கூண்டுல ஒரு கூண்டை நான் அவுத்து கொடுத்துட்றேன். 100 கூண்டை ஒரு கூண்டுல அவுத்து கொடுத்துட்றேன். அந்த தாய் இந்த பறவையை தேடுமா, என்ன பண்றது சொல்லுங்களேன்? அது பதில் சொல்லுங்க, நான் அவுத்து தரேன். நானா உலகத்து மக்கள் அதை தானே எதிர்பார்க்கறது இல்லை. மேல் ஜாதி மக்கள் கீழ் ஜாதி மக்களை நசுக்கிறாங்க. பணக்காரன் ஏழையை அடிமைப்படுத்துகிறான், படித்தவன் படிக்காதவனை அடிமைப்படுத்துகிறான்.
இந்த அடிமைப்பட்ட மக்களுக்கு விடுதலை கொடுப்பதுதான் இயேசு கிறிஸ்து உலகத்துல இருந்தா. அந்த வந்த இயேசு கிறிஸ்துவ துன்பப்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. நீ ஏன் விடுதலை கொடுக்குற? அவன் அப்படியே இருக்கட்டுமே, அவனையா நீ சர்ச்சுக்குள்ள கூப்பிடுற? அவன் வெளியிலே இருக்கட்டுமே, அவனையா சர்ச்சுக்குள்ள நீ கூப்பிடுற? அவனுக்கே சொல்லி கொடுக்குற? ஆனா அந்த சொல்லிக் கொடுக்கும் தன்மை ஜீசஸ் இருந்துச்சு. அதான் அவனுக்கு அவ்வளவு பெரிய தண்டனை. அவரை சிலுவையில் அரைஞ்ச உடனே அவங்க எல்லாம் நினைச்சாங்க, நம்ம கதை முடிஞ்சு போச்சு, இயேசுவோட கதை முடிஞ்சு போச்சு, சிலுவையில் அடிச்சாச்சு, செத்து போனான். ஆனா 3ஆம் நாள் அவர் என்ன ஆயிட்டாரு? உயிரோடு எழுந்து விட்டார். லூக்கா 24 அதிகாரத்துல பார்த்தோன்னா சீசர்கள் கடந்து போறாங்க. துக்க முகமா ஒரு சீசர்கள் சொல்லப்படுறது. துக்க முகமா போறாங்க. துக்க முகமா போறப்போ அவங்களோடு இயேசு ஜாயின் பண்ணிக்கிட்டார். உயிரோடு இருந்து இயேசு ஜாயின் பண்றார். ஜாயின் பண்ணி ஏன்பா ரொம்ப துக்கமா இருக்கீங்க, ரொம்ப கவலையா இருக்கீங்க, இதுதான் உலகம். ஆனா அந்த உலகத்தின் முடிய வந்துச்சு, முடிச்சிட்டோம்னு நினைக்கிறாங்க. ஆனா முடியல வாய்ப்பு. அதுக்கப்புறம் தான் என்னாச்சு? வாரத்தின் முதல் நாள் உயிரோடு இருந்த திருநாள் வந்துச்சு. அதுக்கப்புறம் தான் பசுத்தம் வல்லமை பெற்ற திருநாள் வந்துச்சு. அதுவும் சண்டே தான், வாரத்தின் முதல் நாள். சபை கூடுதல், இது சபை எல்லாம் ஒன்னா கூடுதல் வாரத்தின் முதல் நாள். அதான் கிறிஸ்தவர்களுக்கு வாரத்தின் முதல் நாள் ஓய்வு. அதிசயம் செய்பவரே